எங்களால் அங்கே இருக்க முடியல, எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், என் புருஷன் உயிருக்கே ஆபத்தாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அந்த ஊரில் இருக்க, எனக்கு வாழவே பிடிக்கல சார், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எப்படா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு தோணும். நம்ம ஏன் கேஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏதோ விருப்பப்பட்டோம் கல்யாணம் பண்ணினா ஆச்சு. ஆனால் என்னால் நிம்மதியாக ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியல சார். எப்போ போனாலுமே அவன் எங்களை கேஸ்ட்டை பற்றி பேசுறது, காலர் தூக்கி விடுறது, வண்டியை வேகமாக ஓடிட்டு வர்றது, பசங்களை ரோட்லேயே விட முடியல. இதனாலே நான் எவ்வளோ பயந்துக்கிட்டு நம்மளால பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனம் ரொம்ப பயந்துக்கிட்டு பிள்ளைங்களை உள்ள தூக்கிட்டு போய் வச்சுக்கிறேன் சார். திரும்பவும் அவன் இதே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் இதை விட்டு போக மாட்டேன் சார். ஃப்ரெண்ட் அவன் எனக்கு அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துருக்கும்போது என்னை வந்து விசாரித்து இந்த பொண்ணும் அந்த கேஸ்டான்னு விசாரிச்சுட்டா பிறகு என் வீட்டுக்காரை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் சேகையே அடிச்சு தோட்டலான்னு இருக்கோம், மெயின் டார்கெட்டே அவன் தான். இப்போ நீ புதுசாக இட்டுன்னு வந்துருக்கியா, நீங்கள் மாட்டோம் அவன் இஷ்டத்துக்கு இட்டுன்னு வந்து வச்சுருக்கீங்க, 3 பொண்ணுங்க நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரை மிரட்டுறாங்க. எங்களுக்கு இதுக்கு நீதி நீங்கள் தான் கொடுக்கணுமே. இதெல்லாம் எங்கள் எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டுக்காருக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோமே. அவர் இளைஞரம் பண்ணுறவர் வெளில போயிட்டாருன்னா எங்களை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் தான் பயந்து போயிருக்கோம். அவர் போயிட்டு வரக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, ஒரு நாள் நாங்கள் பயதாக இருக்க முடியும். எப்படி நாங்களாம் போனால் ஒரு மாதிரி சீப் அப்படி ஒரு மாதிரி தப்பான பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எத்தனை நாள் தான் இப்படி பயந்து போய் நாங்கள் இதுக்கு நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.